இல்லை வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கிக்கணும். நான் சொல்ல பாஜி தான் சொன்னார். இப்படியே டக்கு 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 டக்குன்னு பாஜினை வெட்டிகிட்டு இருக்காரு ஸ்பீடாக. அடுத்தது வந்து இதில் காரத்துக்கு மிளகா தவிர வேறு எதுவும் சேர்த்து போகிறதில்ல. பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். இதை இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட போகிறது. இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் பாஜி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன போட போகிறான்னு எனக்கே தெரில. பஞ்சாபி ஸ்டைலில் சமைச்சு விட்றானதுக்கு நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டு அதில் ஜீரகம் போடுறாரு. நம்ம சோம்பு பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணோம், இவனுங்க ஜீரகம் போடுறானுங்க. ரசம் தான் வைக்க போகிறான்னா என்னன்னு தெரியலையே. கறியை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறான், நம்மளும் பார்ப்போம். ஜீரகம் நல்லா பொரியுது. ஏலக்காய், மிளகு, கறிப்பட்டை, அந்த பூ இருக்குல்ல எல்லாத்தையும் இடித்து பொடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த இஞ்சி பொடிசாக நறுக்கி இருக்குது, பூண்டு, வெங்காயம், மல்லி தேவையான பொடி பொடி நறுக்கி வச்சுருக்காரு. அடுத்து என்னமோ போடுறான், என்னன்னே தெரியல. அது இந்த தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கான், மிளகாய் பொடியை நறுக்குனது, சிக்கனு. முதல்ல அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே பொடிசாக நறுக்குன வெங்காயத்தை சேர்க்குறாரு. ஐயோ பஞ்சாபி நல்லா வரல, அப்போ தான்டா இருக்கும் உனக்கு. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுறான். உனக்கு இடம்னு கேட்டதுக்கு மண்டையாக ஆட்டினா. சாப்பிட்டு பார்த்து சொல்லுன்னா அப்போ என்ன ஒரு பக்கம் இருக்குது, வெங்காயம் ஒரு பக்கம் இருக்குது. என்ன பண்ணுறது? அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறான். மேலேயே பொடியாக நறுக்கின வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மேலேயே பொடிசாக நறுக்கின பூண்டு, இந்த இஞ்சி விழுதையும் சேர்க்குறான். இஞ்சி விழுது இல்லை, அது இஞ்சி பொடியை நறுக்குனது. அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கான். மேலேயே புதுசாக நறுக்குன பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டான். இதில் பழுத்த மிளகாலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறான். பழுத்து இருந்தால் அதை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் நல்லா பச்சை மிளகாவாக சேர்க்குறான். இந்த கறிப்பட்டை, மிளகு, மல்லி எல்லாத்தையும் இடித்து அது கூட அந்த இலை அதையும் போட்டு மேலே கிண்டிக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படியே ஆப்போசிட்டாக செய்கிறீங்க? நம்ம வந்து எண்ணெய் வச்சு அதில் பெருஞ்சீரகம் போட்டு இந்த பொருள்லாம் போட்டு தாளிச்சுட்டு தானே நம்ம வெங்காயம் போடுவோம். இவங்க அப்படியே தலைக்கீழ பண்ணுறானுங்க. அதுமாதிரி சிக்கனையும் போட்டு சேர்த்து விட்றான். இப்படி வரும்னே தெரியலையே. இவனுங்களை நம்பி நம்ம விஷப்பரிச்செல்லாம் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. மல்லிப்பூ மாதிரி அப்படி போடணும். பாருங்க பாருங்க, எல்லாம் ரசனடா. அஜி வேறு லெவல் பண்ணுறீங்க நீங்கள். இதுமேலேயே சால்ட்டு, அதுவும் சால்ட்டு போடும்போது அவனுங்க அந்த வெள்ளை சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணிவிட்டு ரெட் கலரில் இருக்கும் அந்த கண்டுப்பா அதுதான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. பாடியை ரொம்ப கவனித்து பார்த்துக்கிறானுங்கப்பா. வெள்ளையாக இருக்குது எல்லாமே ஆபத்துன்னு அவனுங்களும் சொல்கிறானுங்க. மைதா, வெள்ளை உப்பு எல்லாமே ஆபத்தாமா. நீங்களும் செய்யும் போது அந்த உப்பு கண்டுப்பு அதே போட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு, இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டுன்னு பிரட்டி விட்டுருக்காப்புல. வரிக்கிட்டே இருக்கும். ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் முன் சுற்றிட்டு இருக்காங்க.
இதில் ஏன்டா தண்ணி ஊற்றல அப்படின்னு கேட்டால் நீ கடைசியாக பாரு உனக்கு தெரியுன்றான். தண்ணி சேரு பஜ்ஜி அப்போ தான் கறி வேகணும்னு சொன்னால் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, நீ அதெல்லாம் பேசாத, வீடியோ மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் வேறு போட்டிருக்கான். தண்ணி அதில் தானாக வரும்ன்றான். நான் கேட்டேன் என்னடா அதுனா ஊற்றாடா அதுலேருந்து தானாக தண்ணி வரும்னு கேட்டால் இப்போ பாரு மேட்சுக்குன்னு மூடியை போட்டு முடிக்கான். தீஞ்சு எதுனா இருக்குடி உனக்கு. மேட்சுக்கெலாம் பாருன்னா தண்ணி தீஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, வாயிலே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏய் என்னடா தக்காளிக்கெல்லாம் போடுற மறந்துட்டியாடா பாஜி அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உண்மையா இல்லை மறந்துட்டு நம்மள எதுவும் வச்சு காமெடி கிமெடி பண்ணுறான்னு தெரியல. திரும்பி பார்த்தோன்னா திடீர்னு தக்காளியை பற்றி எடுத்துனாலும் கொடுத்துட்ருக்கான். சரி பரவாயில்ல, நீங்களும் பாருங்கள், நானும் பார்த்து இதேமாதிரி செஞ்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கவலைப்படாதீங்க, உண்மையாக அது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். தக்காளியை போட்டு அதையும் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு விட்டுட்டுருக்காங்க நம்ம பாதி. ਇਹਨਾਂ ਰਾਏ ਤੋਂ ਬਾਅਦ ਵਾਧਾ ਦਾ ਕੰਮ ਦੇਖੀ ਕਿੱਦਾਂ ਵਾਧਾ ਇਹਦੇ ਆ ਜਾਣਾ ਕੋਈ ਕੰਮ ஃபோன் கம்பெனி தோணும் ਚੱਕਦੇ ਤੂੰ ਨਾ ਹੋ ਚੱਕਦਾ ਨਾ ਚੱਕਦਾ. சரி தண்ணியை ஊற்ற மாட்டாங்க, கறி எப்படி வேகும்னு தெரிலன்னு இன்னும் தெரியலையே. கறி வேகுமா இல்லை பச்சையாக வாயில் தைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவானான்னு தெரியலையே. ਇਹਨੇ ਬਾਅਦ ਚ ਨਾ ਗੱਲ தண்ணி ஊற்றுறான்னா என்னை முறைக்கிறான் வேறு. எனக்கு தெரியும் நீ வீடியோ மட்டும் எடுன்றான். ਨਾ ਇਹਨੇ ਗੱਲ என்னோட திரும்பி மூடிட்டான். இவ்வளோ தீவிர வாசனை உள்ள தெரியாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிருக்கானோ. நம்ம கொரியன் மாமா வேறு வந்திருக்காரு சிக்கன் சாப்பிட. கொரியன் மாமா ஆமாம்ப்பா, அவன் சொன்ன மாதிரி தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் இறங்கி அதுவே ਪੰਜਾਬੀ ਤੜਕਾ ਕਹਿੰਦਾ ਮੈਂ ਵੀ ਲਾਇਆ ਕਰਨਾ. சூப்பர் பஜ்ஜி. நோ மிக்ஸ் வாட்டர் தலைவரான் வாட்டர் தடா மூடுறான். லாஸ்ட் டைம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலைக்குள்ளே கம்மிப்பான்னு என்னன்னு தெரியல. ஆமாம் தண்ணி நிறையா வந்துருச்சு தானே, அதுவே சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்குது. சூப்பர் சூப்பர். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா சில்லி பவுட்ரு, அதான் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எதுவுமே சேர்க்கல. வெறும் இந்த கறிப்பட்டை, லெமன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்து லெமன் சேர்க்க போகிறான்னு நினைக்கிறேன். அதான் இதில் வந்து வெறும் கறிப்பட்டை, மிளகு, அதில் ஒரு பூ இருக்கும்லாம் அந்த ஸ்டாரு, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் இடித்து பவுட்ராக்கி அதை போட்டிருக்கான். அப்புறம் மல்லியை வந்து இடித்து பவுட்ராக்கி போட்டிருக்கான். அது இல்லாமல் அந்த இலையை மட்டும் தான் சேர்த்துருக்கான், வேறு மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை. சூப்பர்ப்பா, தண்ணி நிறையா வந்துருச்சு. அவன் சொன்ன மாதிரி அந்த கறியில் இப்போ அந்த லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துட்றான். பூஞ்சி லெமன் ஜூஸ் ஒரு பாதிக்கு மேலே ஒரு லெமனு அதை கட் பண்ணி அது பூஞ்சி சேர்த்து விட்ருக்கான். போட்டு சேர்த்துட்டு இப்போ கிளறிக்கிட்டு இருக்காரு. கறி இப்போவே ஒரு பாதிக்கு மேலே வந்துருச்சு. தண்ணி சேர்க்காமலே சூப்பர் சூப்பர். நானும் பாய்ச்சி சந்தேகப்பட்டுட்டேன்ப்பா. பரவாயில்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்களே வீட்டில் ட்ரை. இப்போ எதுக்கு தண்ணி எடுத்து அளந்துக்கிட்டு இருக்கான்? பாஜி அப்படி கேட்டதுக்கு வந்து பாஜி சுடு தண்ணி வச்சு தான் கடைசியாக மேலே ஊற்றணும் அப்படின்றான். அதுக்கு ஏன்டா தண்ணியை அளந்து ஊற்றுறோன்னா எவ்வளோ வேணுமோ எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளந்து ஊற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும். நிறைய ஊற்றினாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தண்ணி அளந்து ஊற்றி சுடு தண்ணியாக கொதிக்க வைக்க போகிறான். मैं तो पूछ रहा हूँ ओके ना, ज़्यादा ग्रेवी नहीं बनाएगा. வித்தியாசமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் கடைசியில் ரிசல்ட் எப்படி வருதுன்னு.
நல்லா மட்டும் வரல, சட்டி தூக்கி தலையில் அடித்து ஓட விட்டுறான். தண்ணியில் நிறையா அந்த கறியில் ஒரு தண்ணி வருது, தண்ணி நிறைய வந்துருச்சு. கறியும் நல்லா ஒரு 30 செலவு வந்துருச்சு. திரும்பி எடுத்து மூடி வச்சுட்டான். இந்த பக்கம் तेरे गोड्या लगा के मैं पहले कालियां मिर्चा कुट के वावा सड़ती हैं சுடு தண்ணி இருந்துச்சு, அதை வேற மூடிலாம் போட்டு வேற उन्हें कड़ा होना नहीं पुराने कपड़े करने இது ஒன்றும் இல்லை, எதுவும் போடலாம் இல்லை. அந்த புதுசாக உள்ள இலையை வந்து பிச்சு பிச்சு போடுறான் எடுத்து. அப்போ தான் அதில் அந்த வாசனை அதெல்லாம் வரும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இப்போ பெரிய வெடிச்சு. அதனால அடி பிடிக்காமல் கிளறி போட்டு கொஞ்சம் விட்டாலும் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் அடி பிடிச்சி கொட்டி ஆரம்பிச்சிடும். அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்மளாம் என்னடா அதே இப்போ தான் இதெல்லாம் சேர்க்குறீங்க. நம்மளாம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே தானே சேர்ப்போம், இவனுக்கு என்ன கடைசியாக இருக்க வந்து கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நீங்களும் அப்படியே பண்ணுங்க. கலர் பொடின்னு நினச்சிட்டானோ பரவாயில்ல, ஆனால் வாசனை நல்லா இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் வாசனைலாம் ஃபீல் பண்ண முடியாது, அதனால் நான் சொல்கிறேன். வாசனை நல்லா இருக்குது, அந்த வித்தியாசம் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிறேன் கலர் விட்டு. கலர் பத்தல போல் வீட்டில் கொட்டி நீங்களும் அது நல்லா கிளறி வச்சுங்க. இன்டாப்பி ஸ்டைல் கறி பிரட்டல். பாதி ஏன்னா மசாலாலாம் சேர்க்கலன்னு கேட்டால் மசாலா வந்து எல்லாமே நம்மள மாதிரி இந்த லூஸாக இருக்கிற மாதிரி சுத்தமாலாம் இருக்காது. அந்த மசாலாலாம் இருக்கிற குப்பை இந்த காம்பு கும்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பானுங்க. டேஸ்ட்லாம் நல்லாவே இருக்காது. எப்போவுமே நம்ம நேச்சுரலாக தான் ஆட் பண்ணணும்னு சொல்கிறான். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளும் சமைச்சா மசாலா இல்லாமலாம் நமக்கு சமைக்க தெரியாது. இந்த ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல. கொரியன் மாமா வேறு அங்கே பின்னாடி பீரை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு பிளேட் நான் இங்கே காய் முடிஞ்சு அவ்வளோதான். பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. காரம்பத்தில் அதனால் ரெட் சில்லி பவுட்ரு போடுறான். அது கிராக்கர்ஸ், ரெட் சில்லி கிராக்கர்ஸ் அதை போடுறான். எல்லாம் இங்கே தண்ணியாக போட்டு பாடாப்படுத்துகிறானுங்களே. ஆரம்பத்தில்ன்றானுங்க, உப்புத்தில்ன்றானுங்க. அவ்வளோதான், கறி பிரட்டல் ரெடி. கறி பிரட்டலே கொஞ்சம் கிரேவியாக மாட்டோம். இதில் அந்த கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் ஊற்றி ஊற்றிட்டான். ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டால் அது கிரேவி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கேப்பில் போய்ட்டு அங்கே பிளேட்டில் எடுத்துகிட்டு போனதை சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காரமாக நார்மலாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பஞ்சாபி ஸ்டைல் கறி பிரட்டல். நீங்கள் தீனா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.